السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الحسنات يذهبن السيئات. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது அன்பும் அருளும் வச்சாக்கரணையும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சுஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபை தாபிஈன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு அல்லாஹ்வின் பள்ளியில வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் மீதும், வருகை தர இருக்கிற அத்துணை பேரின் மீதும், நம்மை பெற்றெடுத்த நமது பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகள், இந்த உலகத்தில் உண்டான முஸ்லிமான அன்பின் அத்துணை பேரின் மீதும் என்றென்றும் வற்றாது நின்று நிலையாக நிலவட்டமாகுக. ஆமீன். இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் வேளையில் அதே ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன். வானங்கள் பூமியின் எல்லா ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மை, நம் குடும்பத்தார்களை, நம்மை சார்ந்தவர்களை, இந்த உலக மக்களை அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. ஆமீன். அன்பிற்கும் வரை, பாசத்திற்கும் நேசத்திற்கும் வரைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஆகப்பெரிய கடமையாக இருக்கிற, ஒரு மனிதனை புனிதனாக மாற்றுகிற, பல சிரமங்களோடு பொருந்திருக்கக்கூடிய இபாதத்தான ஹஜ் கடமை. அதை செய்வதற்காக வேண்டி வசதி படைத்தவர்கள், அல்லாஹ் நாடியவர்கள் போகுவதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களினுடைய பிரயாணத்தை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அவர்கள் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையோ, வரும் வருடங்களில் அந்த ஹஜ் என்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நசீபாக்குவானாக. ஆமீன். அன்பிற்கும் வரை, பாசத்திற்கும் நேசத்திற்கும் வரைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது பாவங்கள் புரிந்திருக்கக்கூடிய ஒரு இடம். பாவங்களை விட்டும் அது பிரிந்ததாக இல்லை. பாவங்களை கொண்டு மனிந்திருக்கிறது இந்த உலகம். எங்கு பார்த்தாலும் பாவம். அதனால் பாவத்தை விட்டு மனிதன் பிரிந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், குல்லு பனி ஆதம கத்தாஉன், ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்தை செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அந்த சூழ்நிலை அவர்களை பாவம் செய்ய வைக்கிறது. உலகத்தில் அல்லாஹ் பாவத்தை கொண்டு வந்து நிறைத்திருக்கிறார். அதனால் மனிதன் தெரியாமல் புரியாமல் சில சமயம் தெரிந்தும் அந்த பாவத்தில் விழுந்து விடுகிறோம். அப்படி அந்த பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள, அந்த பாவத்தை விட்டும் நீங்கி நம் பரிசுத்தமாக ஆகுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இரண்டு விதமான வழிகளை வைத்திருக்கிறார். இரண்டு விதமான வழிகள். பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ள முடியாது. பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை உலகத்தில் இருக்கிறது. நம்மை அறியாமலும் பாவம் நடந்துவிடும். அதனால் அந்த பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி, அந்த பாவத்தை நம்மிடமிருந்து இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி, ஏனென்றால் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். அந்த சுவர்க்கம் பாவம் இல்லாதவர்களுக்காக வேண்டித்தான் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. முத்தகீன்களுக்கு தான் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹ் சுவர்க்கத்தை யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான்? முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு, பாவமே இல்லாதவர்களுக்கு. நாம் மௌத்தாகிற போது பாவமே இல்லாமல் மௌத்தாக வேண்டும். அப்படி மௌத்தாகுவதற்கு, பாவமே இல்லாமல் மௌத்தாகுவதற்கு, இந்த உலகம் பாவத்தை கொண்டு பொதிந்திருந்தாலும், பாவத்தை விட்டும் நீங்காமல் ஒரு மனிதன் இருந்தாலும், அவன் பாவம் இல்லாமல் மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் இரண்டு வழிகளை வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் தௌபா. தௌபா செய்வது. பாவத்தை செய்து விட்டோம், அந்த பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல் அபத, ஒரு மனிதன் இதா அஹ்தஅ ஹதீஅத்தன், ஒரு பாவத்தை செய்து விட்டால் அல்லது ஒரு தவறை செய்து விட்டால், அந்த பாவத்திற்காக வேண்டி அவன் மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. அவன் அந்த பாவத்திற்கு தௌபா செய்து விட்டால், அவன் இஸ்திக்ஃபார் செய்து விட்டால் அல்லது பாவ மன்னிப்பு தேடி விட்டால், தௌபா செய்து விட்டால், சுகில கல்பு, அவருடைய கல்பிலிருந்து அது மாய்க்கப்பட்டு விடுகிறது. பாவம் நடந்து விட்டால் அந்த பாவத்தை நீக்குவதற்கு, அந்த கருப்பு புள்ளியை நீக்குவதற்கு அல்லாஹ் ஒரு வழி தௌபா செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது. அந்த வழி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். இரண்டாவது வழி இபாதத். இந்த இபாதத்துகள் மூலமாக நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். அந்த இபாதத்தில் மிகப்பெரிய நன்மை தரக்கூடியது, நம்மை புனிதர்களாக மாற்றுவதற்கு தகுதியானது ஹஜ். பல சிரமங்களோடு நாம் செய்யக்கூடிய அந்த ஹஜ் இருக்கிறது. அந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு உண்டான கூலி, மன் ஹஜ்ஜ, ஒரு மனிதர் ஹஜ் செய்தால், ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், எந்த பாவமான காரியத்தையும் செய்யாமல், எந்த தவறான வார்த்தைகளையும் பேசாமல், தவறான வார்த்தைகள் பேசவில்லை, பாவங்கள் செய்யவில்லை, அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ் செய்தார். அவர் திரும்பி வருகிற போது அல்லாஹ் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அதற்கென்று ஒரு நிர்ணயத்தை, எவ்வளவு நன்மை என்று சொல்லக்கூடிய நிர்ணயத்தை அல்லாஹ் மட்டுப்படுத்தவில்லை. மட்டுப்படுத்தாமல் அதற்குண்டான பரிசை அல்லாஹ் இப்படி சொல்லித் தருகிறான்,
அவர் திரும்பி வருகிற போது அன்று பிறந்த பாலகனை போல் வருகிறார். பாவமே இல்லாத நிலையில் வருகிறார். நம்முடைய பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இல்லாமல் ஆக்குகிறார். ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. அல்லாஹ் அந்த மனிதருக்கு அன்று பிறந்த பாலகனை போல் பரிசுத்தமானவனாக எந்த பாவமும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவனுக்கு மௌத்து வந்து விட்டால் அவன் நேரடியாக சுவர்க்கத்திற்கு சென்று விடுவான். அதுதான் அதனுடைய அர்த்தம். ரஜா கயோமின் வலதத்து உம்முஹு என்று சொன்னால் என்ன? அன்று பிறந்த பாலகன், ஒரு குழந்தை அன்று பிறக்கிறது, அன்றே மௌத்தாகிறது என்று சொன்னால் அந்த குழந்தை சுவர்க்கத்திற்குத்தான். அதே போல அந்த மனிதர் ஹஜ் செய்து விட்டு அந்த ஹஜ் மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால், அவர் அன்று மௌத்தாகி விட்டால் அல்லாஹ் நேரடியாக சுவர்க்கத்திற்குள் நுழைய வைக்கிறார். காரணம், அவர் அன்று பிறந்த பாலகன், பாவமே இல்லாதவர். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சில பேருக்கு கொடுக்கிறார், சில பேருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார், பல பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம அத்தனை பேருக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, இந்த இபாதத் அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற இபாதத். அதை அல்லாஹ் சில பேருக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, அதற்குண்டான எல்லா வசதிகளையும் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறான். பல பேர் அதை எடுத்துக் கொள்வதில்லை. வசதி இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் நிறைய பேர்கள் போவதில்லை. காரணம், அல்லாஹ் அவர்களை விரும்பவில்லை. அல்லாஹ் அவர்களை விரும்பவில்லை. யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களை அல்லாஹ் ஹஜ் செய்ய வைக்கிறார். யாருக்கு அல்லாஹ்வுடைய பாசம் இல்லையோ, யாரின் மீது அல்லாஹ் பாசம், அல்லாஹ்வினுடைய பாசத்தை காட்டவில்லையோ, அவர்களுக்கு என்னதான் காசுகள் இருந்தாலும், என்னதான் வாய்ப்புகள் இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாது. காரணம், அவர்களை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் விரும்பவில்லை. மாணவர்களே, அந்த வாக்கியம் அந்த நபர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு இந்த வாக்கியம் கிடைக்குமா? நம் ரப்பு இருக்கிறானே, அந்த ரப்பு எவ்வளவு இறக்க முடியும் தெரியுமா? நம்ம மீது எவ்வளவு இறக்கம் வைத்திருக்கிறான் தெரியுமா? சில பேருக்கு அந்த வாக்கியத்தை கொடுத்து விட்டு பல பேருக்கு அந்த வாக்கியத்தை இல்லாமல் ஆக்கி விட்டான் என்று நினைக்க வேண்டாம். சில பேர் வசதி படைத்தவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு சென்று அந்த ஹஜ்ஜு கர்மங்களை எல்லாம் முடித்து விட்டு வருகிற போது அவர் பரிசுத்தமானவர்களாக வருகிறார்கள் என்று சொன்னால் அது சில பேருக்கு கொடுக்கிறான், பல பேருக்கு அது இல்லையே என்று கவலைப்படுகிறோம். அந்த கவலையை நம் ரப்பு நீக்குகிறார். மாணவர்களே, ரப்பு நம் மீது அவ்வளவு இரக்கம் கொண்டவர். அந்த இரக்கத்தின் பெயரை வைத்துத்தான் நாம் பல காரியங்களையும் தொடங்குகிறோம், இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் என்று சொன்னால் என்ன? ரஹீம் என்று சொன்னால் என்ன? ரஹ்மான் இரக்கமுள்ளவன், ரஹீம் இரக்கமுள்ளவன். அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்க வைக்கிறான். நான் ரஹீம், நான் ரஹ்மான், உங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறேன், உங்கள் யாரையும் நான் விட்டுவிட மாட்டேன். சில பேருக்கு அந்த அமலை கொடுத்து விட்டு, சில பேருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து விட்டு பல பேரை நான் விட்டுவிட மாட்டேன். நான் இரக்கம் உள்ளவன். எவ்வளவு இரக்கம்! அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் ரஹ்மான், ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இரண்டுக்கும் இரக்கம் என்றுதான் பெயர், அர்த்தம் இரக்கம் என்றுதான். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? ரஹ்மான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் பொய்யன் என்று சொன்னவர்களுக்கும் அல்லாஹ் உணவு கொடுப்பான். அல்லாஹ் இல்லை என்று சொன்னவனுக்கும் அல்லாஹ் உணவு கொடுப்பான். அதுதான் ரஹ்மான். சொல்ல போனா அவனுக்கு தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், இல்லையா? அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவனுக்கு தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு இறக்க முடியும் என்ற ரப்புல் ஆலமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க
காரூன் பெரும் பணக்கார். அவனுடைய கசானாவுடைய சாவி கொத்தை சுமப்பதற்கு 40 ஒட்டகம் தேவையா? சாவி கசானாவுடைய அந்த பூட்டி வைக்கக்கூடிய அந்த ரூமுடைய சாவி கொத்தை சுமக்கிறதுக்கு எத்தனை ஒட்டகமா? 40 ஒட்டகம். எவ்வளவு பணம் அடைத்தவனாக இருப்பான். அவன்கிட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஜகாத்தை கொடு, நீ ஜகாத்தை கொடு. அவன் சொன்னா, இது நான் சம்பாதிச்சது, நான் ஏன் கொடுக்கணும்? அவன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவன் கொடுக்கல. அப்ப இவரை எப்படியாவது மடக்கணுமே. காரூன் என்ன செய்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஒரு அவதூறை பரப்பினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, விபச்சாரத்திற்கு என்ன தண்டனை? விபச்சாரத்திற்கு தண்டனை உண்டா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், விபச்சாரத்துக்கு தண்டனை உண்டு. அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை கொடுப்பான். யார் செய்தாலுமா? யார் செய்தாலும், நீங்கள் செய்தாலுமா, நான் செய்தாலும் அந்த தண்டனை எனக்கு உண்டு. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் மஹ்சீமீன்கள். அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். நான் செய்தால் எனக்கு அந்த தண்டனை தான். அப்படியானால் நீங்கள் அந்த விபச்சாரத்தை செய்திருக்கிறீர்கள். இவன் என்ன பண்ணுனா, ஒரு பெண்ணை காசை எல்லாம் கொடுத்து செட் பண்ணி ஒரு குழந்தையோடு நிற்க வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார் அந்த பெண்? அந்த பெண்ணை கூட்டிவார். அந்த பெண்ணை கூட்டி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை லேசாக பார்த்தார்கள். பார்த்த உடனே அந்த பெண் பயந்து போய், மூசாவே, நான் இதில் நிரபராதி, என்னிடம் காசு கொடுத்து உங்களை இப்படி அவதூறு சொல்ல சொன்னான் காரூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனேயே சுஜூதிலே விழுந்தார்கள். சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். நபிமாருடைய ஆயுதம் தொழுகை, சுஜூத். வலிமாருடைய ஆயுதம் தொழுகை. நம்முடைய ஆயுதம் என்ன? நம்முடைய ஆயுதம் என்ன? தொழுகை தான், சுஜூத் தான். நமக்கு ஏதாவது தேவையா? அல்லாஹ்விடத்தில் சுஜூதிலே சென்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் அந்த சுஜூதின் மூலமாக, அந்த தொழுகையின் மூலமாக நமக்கு உதவி செய்வான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். உங்களுக்கு ஏதாவது தேவையா? இடத்திலே கேளுங்கள். எப்படி கேளுங்கள்? நீங்கள் தொழுது விட்டு இடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். ஆனால் அந்த தொழுகைக்கு உயிரோட்டம் இருக்கு, உயிர் இருக்க வேண்டும் அந்த தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பே, இவனுக்கு தண்டனை கொடு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு கொடுத்தான். மூசாவே, நீங்கள் தலையை தூக்குங்கள், நீங்கள் பூமிக்கு உத்தரவிடுங்கள், அந்த பூமி நீங்கள் சொல்வதை செய்யும். பூமி நீங்கள் சொல்வதை செய்யும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுந்திருந்து சொன்னார்கள், யார் குதி, இவனை பிடித்துக்கொள், பூமியே நீ இவனை பிடித்துக்கொள், காரூனை பிடித்துக்கொள். காரூனை அப்படி பிடித்துக் கொண்டது. அவன் விலகிக் கொண்டான். யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. மூசா, நான் நிறைய பணத்தை தருகிறேன், நிறைய காசு தருகிறேன், ஜகாத் தருகிறேன், என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடு என்று சொல்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம், இல்லை, உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், குதி குதி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அவனை அப்படியே விழுங்கி விட்டது. அவனை அப்படியே விழுங்கி விட்டது. எல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் கேட்டான், யா மூசா, யா மூசா, மா அக்லத கல்பக், உங்க கல்வி என்ன கல்லாகி போனதா? கல்வி என்ன கல்லாகி போனதா? இதற்கும் காரூன் முஸ்லிம் அல்ல. அவன் யார்? அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவன், முஸ்லிம் அல்ல அவன். அல்லாஹ் சொல்கிறான், யா மூசா, மா அக்லத கல்பக், உங்க கல்வி என்ன கல்லாகி போனதா? எத்தனை தடவை அவன் உதவி கேட்டான் தெரியுமா மூசாவிடத்திலே? மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே இஸ்தகாஸ பிக 70 மர்ரா, அவன் 70 தடவை உங்களிடம் உதவி கேட்டான். நீங்கள் ஒருபோதும் உதவி செய்யவில்லை. ஃபலம் யகுஸ், அவனுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை. இதற்கு மாறாக லவிஸ்தகாஸ பி மர்ரதன், அவன் ஒரு தடவை என்னிடம் திரும்பி ரப்பே என்னை காப்பாற்று என்று சொல்லி இருந்தால் நான் காப்பாற்றினேன்.
நான் காப்பாற்றுவேன். அவன் யாராக இருக்கட்டும், அவனுக்கு நான் உலகத்தில் ரஹ்மான். அவன் பாவியாக இருக்கட்டும், பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கட்டும், அவனை ஒரு தடவை என்னிடம் திரும்பி அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று சொல்லி இருந்தால் நான் காப்பாற்றி இருப்பேன். அவ்வளவு ரஹ்மான், அவ்வளவு இரக்கமுடையவன். நம்மீது இரக்கம் கொள்ளாமல் இருப்பானா? அந்த ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு அந்தஸ்தை அன்று பிறந்த பாலகனை போல் வருகிற பாக்கியத்தை சில பேருக்கு கொடுத்திருக்கிறான், பல பேருக்கு இல்லை என்று நினைக்கிறோம். நமக்கும் இருக்கிறது அந்த பாக்கியம். ஆனா சிலது அமல்கள் செய்யும், சின்ன சின்ன அமல்கள், அந்த அமலுக்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். என்ன அமல் அது? சுபஹ் தொழுது விட்டு இஷ்ராக் வரைக்கும் ஒரு இடத்தில் இருந்து இஷ்ராக் தொழுது விட்டு வந்தால் அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்மு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். என்ன பாக்கியம்? அவர் அன்று பிறந்த பாலகனை போல் அல்லாஹ் அவரை மாற்றுகிறான். எதுவரைக்கும்? சுபஹ் தொழுது விட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல இருந்து விட்டு இஷ்ராக் தொழுது விட்டு வந்தால் அதற்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. இன்னொரு மனிதர் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி, தன்னுடைய சகோதரனுடைய ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியில இறங்கினால் அவன் திரும்பி வருகிற போது அந்த தேவையை முடித்து கொடுத்து விட்டு அவன் திரும்பி வந்தால் ரஜியா கயௌமின் வலதத்துஹு உம்முஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். எந்த பாக்கியம்? அன்று பிறந்த பாலகனை போல் மாறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கும் கொடுக்கிறான். யாருக்கு? தன்னுடைய சகோதரனான முஸ்லிமான தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த தேவைக்காக வேண்டி இவர் போகிறார். அந்த தேவையை முடித்து விட்டு வருகிற போது அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. உணவு சாப்பிடுகிறோம் அல்லவா? உணவு சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ் கஷ்டமானவர் சாப்பிட்டு விட்டு எல்லாம் முடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது கஷ்டமா? ஒரு கஷ்டமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கும் خرج بذنوب அவருடைய உள்ளத்திலிருந்து அவருடைய உடம்பிலிருந்து பாவங்களை அல்லாஹ் வெளியேற்றுகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதேபோல் ஒரு மனிதனுக்கு ஏதாவது நோய் வந்து விட்டது, அந்த நோயின் மீது சபூராக இருக்கிறான், பொறுமையாக இருக்கிறான். அல்லாஹ்வை ஏசவில்லை, அல்லாஹ்வை திட்டவில்லை, எனக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்து விட்டானே, எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்பவில்லை. அப்படி சபூராக இருந்தால் அவனுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. என்ன பாக்கியம்? ரஜஅ கயௌமின் வலதத்துஹு அவருக்கும் அன்று பிறந்த பாலகனை போல் வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருக்கும் கொடுக்கிறார். இப்படி சில அமல்கள் நாம் எல்லோரும் செய்வதற்குண்டான அமல்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அந்த அமல்களை செய்தால் இந்த ஹஜ்ஜுக்கு என்ன கூலியோ அந்த கூலியை அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தருகிறார். மாணவர்களே, இந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய இபாதத்துகளை கபூல் செய்வானாக. நாம் செய்கிற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. மரணிக்கு மேலே இல்லாஹ் இல்லல்லாஹ் இந்த திருக்கலிமாவோடு மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மதரிகளுக்கு தந்தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.